குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில் சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற லெசன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எவாலுவேஷன் பார்த்துட்ருக்கோம். எவாலுவேஷனில் 9th ரோமன் வரைக்கும் நம்ம வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இதனுடைய கண்டினியூ நம்ம இப்போது பார்க்கலாம். ஸோ 9th ரோமனுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 10th ரோமனில் ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. உயர் சிந்தனை திறன் வினாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒரு 3 கொஷின்ஸ் இருக்குது. முக்கியமான ஒரு கொஷின்ஸ் பார்க்கலாம் இப்போது. ஃபஸ்ட்டு கொஷின், பீல்ட் அண்ட் அன்பீல்டு பனானா டஸ் நாட் லுக் த சேம். அதாவது பீல்டு அண்ட் அன்பீல்டு பனானா, அதாவது உரிச்ச வாழைப்பழம், தோல் உரிக்காத வாழைப்பழம், ரெண்டுமே பார்க்குறதுக்கு வேறு வேறு மாதிரி தெரியுது இல்லையா? அது தோல் உளிச்சிருக்கு, இது தோல் உளிக்காமல் இருக்குது. பார்க்குறதுக்கு சேமாக இல்லை. டஸ் நாட் லுக் த சேம், சேமாக இல்லை, ஒரே மாதிரி இல்லை பார்ப்பதற்கு. சரி, டஸ் தட் மீன் பீலிங் பனானா இஸ் எ கெமிக்கல் சேஞ்ச். அப்போது வாழைப்பழத்தை உரிப்பதுங்கிறது ஒரு கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், வாழைப்பழத்தினுடைய அந்த தோலை உரிப்பது என்பது ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் தான். ஏன் அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், பீலிங் பனானா இஸ் ஏ கெமிக்கல் சேஞ்ச். பீலிங் பனானா தோல் உரிக்கிறது. ரீசன் ஃபார் திஸ் த ஆக்சிடேஷன் அப்படிங்கிற ஒரு காரணம். ஆக்சிடேஷன்னா காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனோடு சேர்ந்து அது ரியாக்ட் பண்ணதுன்னு அர்த்தம். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அங்கே நடக்குது அப்படிங்கிறது. என்ன காரணம்னா, பனானா கண்டெயின் அண்ட் என்சைம் கால்டு பாலிஃபீனால் ஆக்சிடைஸ். பாலிஃபீனால் ஆக்சிடைஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் பனானாவில் இருக்குது, வாழைப்பழத்தில் இருக்குது. தோல் உரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, காற்றில் இருக்கக்கூடிய ஏரில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனோடு சேர்ந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அங்கே நடக்குது. அதனால் அது என்னென்னா அது ஒரு கெமிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆக்சிடைஸ், பாலிஃபீனால் ஆக்சிடைஸ் விச் காசஸ் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் when exposed to ஆக்சிஜன். அதனால் அது கெமிக்கல் சேஞ்ச் தான். நெக்ஸ்ட் கொஷின், a very hot glass on putting in cool water cracks. What does this change indicate? வெரி ஹாட் கிளாஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது மிகவும் சூடாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி இன் புட்டிங் இன் கோல்ட் வாட்டர் கிராக்ஸ். அதாவது குளிர்ச்சியான நீரில் திடீர்னு போட்டோன்னு என்ன ஆகும், அந்த கிளாஸ் ரொம்ப ஹாட்டாக இருக்குது, டக்குன்னு போட்ட குளிர்ச்சியான ஒரு தண்ணியில் போட்டால் என்ன ஆகுதுன்னா கிராக் ஆகுது, விரிசல் அடைஞ்சு போச்சு. இது வந்து என்ன சேஞ்சஸாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பை ரன்னிங் கோல்ட் வாட்டர் ஆன் ஹாட் கிளாஸ் it cools down unevenly and therefore causes the glass to crack. மிகவும் சூடாக இருக்கக்கூடிய அந்த கிளாஸில் திடீர்னு ஒரு குளிர்ச்சி அப்படிங்கிற ஒரு நீரில் வந்து பட்டவுடன் என்ன ஆகுனா விரிசல் ஏற்படுகிறது, கிராக் உருவாகுது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்? பிகாஸ் த கிளாஸ் இன்சைட் contracts while the outside remains expand. அதாவது என்னென்னா இன்சைடு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா என்னென்னா அது வந்து சுருங்குது இல்லையா, தண்ணி பட்டோன்னா அப்படி சுருங்குது. அவுட் சைடு பார்த்தீங்கன்னா ரிமைன் எக்ஸ்பேண்ட். அவுட் சைடு பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்குது இல்லையா, அவுட் சைடு வந்து சூடாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகுது, விரிவடைகிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால அது ஸோ திஸ் இண்டிகேட்ஸ் ஆஸ் ஏ கெமிக்கல் சேஞ்ச். அதனால் அது வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் தான். எப்படி எவாலுவேஷன், மெல்ட்டிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி இது என்னன்னா அவுட் சைடு வந்து ஹீட்டாக இருக்குது, அது எக்ஸ்பேண்ட் ஆகுது, கிளாஸ் வந்து எக்ஸ்பேண்ட் விரிவடைகிறது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா குளிர்ச்சியாக இருக்கும்போது என்னதுன்னா அது வந்து சுருங்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அது கெமிக்கல் சேஞ்ச் தான். தேர்ட் கொஸ்டின், பாயிலிங் ஆஃப் வாட்டர் இஸ் ஏ ஃபிசிக்கல் சேஞ்ச் பட் பாயிலிங் ஆஃப் எக் இஸ் ஏ கெமிக்கல் சேஞ்சுங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, இது ஒய் ஏன்னு கேட்குறாங்க. பாயிலிங் ஆஃப் வாட்டருங்கிறது ஃபிசிக்கல் சேஞ்ச், பாயிலிங் ஆஃப் எக்குங்கிறது கெமிக்கல் சேஞ்சுங்கிறாங்க. முதல்ல என்னென்னா பாயிலிங் ஆஃப் வாட்டர்னா வாட்டரை நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் என்ன ஆகுனா கொதிக்க ஆரம்பிச்சிடும், பாயில் ஆகுது. அப்போ வாட்டர் அப்படிங்கிற லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய வாட்டர் நல்லா கொதித்து அது வாட்டர் வேப்பர் இல்லையா, வேப்பரைசேஷன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடந்து அது வந்து வாட்டர் வேப்பராக மாறுது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாட்டராக இருக்கிறது இப்போ வாட்டர் வேப்பர் அப்படின்னா மாறுது, லிக்விடாக இருக்கிறது இப்போ கேஸுங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு மாறுது. ஸோ இங்கே ஸ்டேட்டு தான் சேஞ்சஸ் ஆகுது. வாட்டராக இருக்கும்போதும் சரி இல்லை வாட்டர் வேப்பராக ஆனாலும் சரி ரெண்டுத்தினுடைய கெமிக்கல் காம்போசிஷன் H2O தான், அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இங்கே புதுசாக எதுவும் அங்கே உருவாகலை. ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் தான் சேஞ்சஸாக இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் தான் மாற்றம் ஏற்படுது. அதனால் இங்கே நியூ ப்ராடக்ட் எதுவுமே அங்கே உருவாகலை.
இல்லையா? ஸோ இது வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச் தான். ஆனால் பாயிலிங் ஆஃப் எக்குங்கும் போது எக்குவாக இருக்கும்போது அது பாயில் பண்ணிட்டா அதனுடைய குவாலிட்டியே மாறுது, ப்ராப்பர்ட்டியே மாறுது. ஸோ அது பாயில் பண்ணிட்டாலே அது வேற ஒரு இதாக மாறும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் திரும்பவும் பழைய மாதிரி வரவும் வராது. ஸோ அதனுடைய குவாலிட்டியே மாறிப்போச்சு, வேற ஒன்றா மாறிப்போச்சு இல்லையா? அங்கே நியூ சப்ஸ்டன்ஸாக அங்கே உருவாயிடுச்சுன்னு சொல்லுவோம். அது கெமிக்கல் சேஞ்சஸ் தான். பாருங்கள், இன்கேஸ் த பாயிலிங் ஆஃப் எக்ஸ் த காம்போசிஷன் ஆஃப் த எக் சேஞ்சஸ் நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்டு. பார்த்தீங்களா, புதுசாக அது வேறொரு பொருள் அங்கே உருவாயிடுச்சு. அண்ட் த சேஞ்ச் இஸ் இர்ரிவர்சிபிள். அது பாயில் பண்ணிட்டோம்னா திரும்பவும் பழையபடியே அந்த முட்டையாக வர முடியாது. ஸோ அது இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அதனால் அது கெமிக்கல் சேஞ்சஸ் தான். பாயிலிங் ஆஃப் வாட்டர் டு ஃபார்ம் வாட்டர் வேப்பர் இஸ் எ ஃபிசிக்கல் சேஞ்ச். வாட்டர் வேப்பர் ஃபார்ம் ஆகுது, அது ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான். ஏன்? தெர் இஸ் ஒன்லி சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் மேட்டர். அதனுடைய ஸ்டேட் தான் சேஞ்சஸ் ஆகுது. நோ கெமிக்கல் காம்போசிஷன், அதாவது நோ கெமிக்கல் சேஞ்ச். புதுசாக எதுவுமே அங்கே உருவாகலை. கெமிக்கல் சேஞ்சஸ்லேயும் எந்த மாற்றமும் இல்லை, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் மாற்றம் இல்லை, கெமிக்கல் காம்போசிஷனில் எந்த மாற்றமும் இல்லை, H2O தான் எல்லாத்துக்குமே. ஸோ ஹேஸ் அக்யூர்ட் அண்ட் இட் இஸ் எ ரிவர்சிபிள் ரியாக்ஷன். வாட்டர் வேப்பரை மறுபடியும் நம்ம கூல் பண்ணோம்னா, அதாவது கண்டென்சேஷன் ப்ராசஸ் சொல்கிறேன், கூல் பண்ணால் எகைன் வாட்டராகவே நமக்கு கிடைச்சிரும். ஸோ அது வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஸோ அது வந்து என்னது, ஒரு கெமிக்கல் சேஞ்ச் இல்லை, ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான். சரி, ஸோ 10th ரோமன் இஸ் ஓவர். 11th ரோமனில் அசர்ஷன், ரீசன். அசர்ஷன் என்ன அர்த்தம்னா கூற்று, ரீசன்னா காரணம். அப்போ அசர்ஷனுக்கு சரியான ஒரு ரீசனாக இருக்குதாங்கிறத நம்ம சொல்லணும். அப்போ அசர்ஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கலாம், ரீசன் கரெக்டாக இருக்கலாம். இல்லைனா ரீசன் வந்து ரெண்டுமே வந்து அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே வந்து ட்ரூவாக இருக்கலாம், ரெண்டுமே கூட ஃபால்ஸாக இருக்கலாம். அப்போது அசர்ஷன் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு வந்து ரீசன் கரெக்டாக, ட்ரூவா, ஃபால்ஸா அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும். சரி, முதல்ல அசர்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், தி எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் த ஃபயர் கிராக்கர் இஸ் எ ஃபிசிக்கல் சேஞ்ச். அதாவது பட்டாசு வெடிக்கிறது, ஃபயர் கிராக்கருங்கிறது பார்த்தா பட்டாசு வெடிக்கிறோம், அது வந்து ஃபிசிக்கல் சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஃபிசிக்கல் சேஞ்சு? ஃபயர் கிராக்கர்ஸுங்கும் போது அது வந்து ஆஷாக மாறும், கேஸ் ஃபார்ம் ஆகுது, அது வந்து நிறையா புதுசாக நிறைய ப்ராடக்டாக அங்கே உருவாகுது பட்டாசு வெடிக்கிறதுங்கிறது. அப்போது அது திரும்பவும் பழையபடி கொண்டு வர முடியாது, இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஸோ அதனால் வந்து டெஃபினெட்லி என்னது, அது ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இல்லை, கெமிக்கல் சேஞ்ச் தான். ரீசன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் சேஞ்ச் இஸ் ஏ ரிவர்சிபிள் சேஞ்ச். ஃபிசிக்கல் சேஞ்சுனா கண்டிப்பாக ரிவர்சிபிள் சேஞ்ச் தான். ஸோ வந்து ரீசன் கரெக்டு, பட் அசர்ஷன் ஃபால்ஸ். ஸோ என்ன ஆன்சரு? ஏ அப்படிங்கிறது அசர்ஷன், ஆர்ங்கிறது ரீசன். ஸோ ஏ இஸ் ஃபால்ஸு, பட் ஆர் இஸ் ட்ரூ. செகண்ட் கொஷின், assertion. The process of conversion of liquid water to leads vapors by heating. The liquid is called boiling. அதாவது என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எது என்ன ஸ்டேட்டில் மாறுது, வாட்டர் வேப்பராக மாறுது இல்லையா? வாட்டர் வேப்பராக மாறுது எப்போ? ஹீட் பண்ணும்போது, பாயில் பண்ணும்போது இல்லையா? சரி, அப்போ வந்து இது என்ன சேஞ்சஸாக இருக்கும்? வேப்பரைசேஷன் இல்லையா? ஒரு வாட்டரை ஹீட் பண்ணுறேன், பாயில் ஆகுது, பாயில் ஆச்சுன்னா அது வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ லிக்விட் டு கேஸுங்கிற ஸ்டேட்டுக்கு மாறுது. இது வந்து அசர்ஷனில் கொடுத்துருக்காங்க. ரீசன் பாருங்கள், தி ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர் டு லிக்விட் பை கூலிங் த வேப்பர். அப்போ அந்த வாட்டர் வேப்பரை என்ன செய்யலாம், அந்த வாட்டர் வேப்பர் நம்ம கூல் பண்ணோம்னா திரும்ப நமக்கு வாட்டராகவே மாறும். எப்போது? கூல் பண்ணும்போது. ஸோ ரீசன் கரெக்ட். அதாவது நம்ம கண்டென்சேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ மேலே சொன்னது வந்து வாட்டர் டு வாட்டர் வேப்பர் பாயிலிங், ஹீட் பண்ணும்போது. அதே மாதிரி இந்த வாட்டர் வேப்பரை என்ன செய்கிறோம், நம்ம கூல் பண்ணும்போது திரும்பவும் நமக்கு வாட்டராகவே வருது, அந்த கண்டென்சேஷன் ப்ராசஸ்ஸு. ஸோ அசர்ஷனும் கரெக்டு, ரீசனும் சரியான ரீசன் தான். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஏக்கு சரியான ரீசன் கொடுத்துருக்காங்க. தேர்ட் கொஷின், அசர்ஷன். பர்னிங் ஆஃப் வுட் லாக் டு சார்கோல் இஸ் ஏ ஃபிசிக்கல் சேஞ்ச். மரக்கட்டையை நாம் வந்து எரிக்கிறோம், சார்கோல்னால் மரக்கட்டை நாம் வந்து எரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது கரியாக மாறுது. அதாவது வுட்டு, மரக்கட்டைனா வுட்டை நம்ம எரிக்கும் போது கரி, சார்கோலுங்கிறது கரியாக மாறக்கூடியது. இது வந்து ஃபிசிக்கல் சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. எப்படி? எரிச்சிட்டா அதை வந்து சாம்பல், சார்கோல் கரியாக மாறுதுங்கிறாங்க. அப்போது நியூ சப்ஸ்டன்ஸ் உருவாயிடுச்சு. நியூ சப்ஸ்டன்ஸ் உருவாயிடுச்சுனாலே என்னது, இது கெமிக்கல் சேஞ்சஸ் தானே. பட் இங்கே ஃபிசிக்கல் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அசர்ஷனே முதல்ல ஃபால்ஸ் தான். ரீசன் பாருங்கள், த ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம்டு ஆஃப் பர்னிங் எ பீஸ் ஆஃப் வுட் கேன் பி ஈஸிலி கன்வெர்டட் பேக் டு வுட் லாக்.
அப்போது ஒரு மரக்கட்டை துண்டினை ஒரு சின்ன ஒரு பீஸ் மரக்கட்டையை நம்ம எரிச்சிட்டா அது கிடைக்கக்கூடிய அந்த பொருள் இருக்கு இல்லையா, அதை மறுபடியும் நம்ம என்ன செய்யலாம், மறுபடியும் மரக்கட்டையாகவே கொண்டு வர முடியுங்கிறாங்க. அது தப்பு. மரக்கட்டை எரிச்சுட்டா சாம்பல், அந்த சாம்பல் பூராத்தையும் நம்ம என்ன செய்யலாம், திரும்ப எனக்கு மரக்கட்டையாக கொண்டு வா அப்படின்னா உட்டாக வருமா, வராது. பீஸா உட்டாக வரும்னா வரவே வராது. எரிஞ்சிட்டா எரிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ ரீசனுமே தப்பு தான், ஃபால்ஸ் தான். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஃபால்ஸ், ரெண்டுமே ஃபால்ஸ். 4th question. Assertion. The formation of iron oxide from iron is a chemical change. இரும்பு அயன் துருப்பிடிச்சா அது வந்து அயன் ஆக்சைடுன்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ என்னது, அது ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் தானே. ரஸ்ட்டுங்கிறது அயன் ஆக்சைடு. ஸோ புதுசாக ஒன்று உருவாகுது, ரஸ்ட்டுன்னு ஒன்று உருவாகுது, அயன் ஆக்சைடுங்கிறது ஒன்று உருவாகுது. அப்போ அது கெமிக்கல் சேஞ்சஸ் தானே, அது கரெக்டு. அதுக்கு ரீசன் பாருங்கள். For the rust to form from iron, it must be exposed to air and water. அப்போ முதல்ல ரஸ்ட்டுன்னு ஒன்று ஃபார்ம் ஆகணும்னா கண்டிப்பாக என்ன வேணும், ஏர் அண்டு வாட்டர். எசென்சியல் ஃபார் என்னது, ரஸ்டிங். என்ன வேணும் அதுக்கு, வாட்டர் அண்டு ஏர், இல்லைனா ஆக்சிஜன் ஆர் எசென்சியல் ஃபார் ரஸ்டிங். நம்ம ஏற்கனவே படித்தது தான். அப்போது ரீசனும் கரெக்டு தான் இல்லையா. ஸோ போத் ஏ அண்டு ஆர் ட்ரூ and R is the correct explanation of A. ஏக்கான சரியான விளக்கம் R. Last 5th question பாருங்க. Assertion. A drop of petrol when touched with the finger gives a chill feeling. என்ன அர்த்தம், பெட்ரோல் இருக்கு இல்லைங்களா, இந்த பெட்ரோலை நாம் வந்து ஒரு விரலை நம்ம அப்படியே ஒரு துளி பெட்ரோலை நம்ம விரலை அப்படியே தொட்டோன்னா பார்த்தோன்னா சில்லுன்னு ஒரு உணர்வு ஏற்படும். கூலிங்காக இருக்கிற மாதிரி சில்லுன்னு ஒரு உணர்வு ஏற்படும். இப்படி நடக்குது. இது அசர்ஷன். ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க, தி அபோவ் ஃபினாமினன் இஸ் அன் எண்டோதெர்மிக் ஒன். எண்டோதெர்மின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஹீட் இஸ் அப்சர்வ்டு, வெப்பத்தை உறிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு. அப்போ நமக்கு தொட்ட சில்லுன்னு தான் தெரியும். எக்ஸோதெர்மிக்னா வெப்பம் உமிழப்படுகிறதுன்னு அர்த்தம், தொட்ட சூடாக இருக்கும். அப்போது வெப்பத்தை வெளியேற்றுகிறது, வெப்பத்தை உமிழ்கிறது, அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எப்படி தெரியும், தொட்ட சூடாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் வரணும். இங்கே சில்லுன்னு நமக்கு தோணுது. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, ஹீட் இஸ் அப்சர்வ்டு. ஹீட் இஸ் அப்சர்வ்னா வெப்பத்தை உறிந்து கொள்கிறது, வெப்பத்தை ஏற்றுக்கொள்கிறது. அப்போ அங்கே வந்து சில்லுன்னு அப்படிங்கிற உணர்வு நமக்கு ஏற்படும். அது வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் தான். ஸோ ரெண்டுமே கரெக்ட். ஸோ போத் ஏ அண்டு ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ அது ரெண்டுமே கரெக்ட். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோன்னா 10th Roman 11th Roman கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பார்த்துருக்கோம், அதாவது டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, நல்லா படித்து எழுதி பாருங்கள். இதனுடைய கண்டினியூவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.